இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா CAPF AC பேப்பர் 1 கம்ப்ளீட் புக் லிஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ஏன்ஷியன்ட் அண்ட் மிடிவல், மாடர்ன் ஹிஸ்ட்ரி, அப்புறம் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, அப்புறம் இந்தியன் சொசைட்டி, அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக், பாலிட்டி, இந்தியன் ஜியாகிரஃபி, ஹியூமன் ஜியாகிரஃபி அண்ட் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி, அப்புறம் எக்கனாமி. நான் இந்த 10 சப்ஜெக்ட் எல்லாமே நான் வந்து NCERT பேஸ் பண்ணி தாங்க நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பொதுவாக நம்ம CAPF ACக்கு மேக்ஸிமம் நம்ம NCERTயில் ஃபுல்லாக கவர் பண்ணாலே போதும். நமக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 2 to 3 ஸ்டாண்டர்ட் புக்ஸ் ரெஃபர் பண்ணாலே போதும், நம்ம CAPF ACக்கு கம்ப்ளீட்டாக நம்ம ரெடி ஆயிடலாம். ஸோ உடனே நீங்கள் வந்து புக் எதுவும் பேப்பர் எடுத்து நோட்லாம் பண்ண வேண்டாம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் அந்த ஈபுக்கை டேரெக்டாகவே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஸோ அந்த புக் லிஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிற புக் லிஸ்ட் எல்லாமே நமக்கு பேப்பர் 2க்கும் நமக்கு ஹெல்ப் பண்ண தான் போகுது. ஸோ வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா பொதுவாக நமக்கு 10 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த 10 டாபிக் வந்து நம்ம எங்கேருந்து படிக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் தனியாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் கீழே. ஸோ இப்போ ப்ரீஹிஸ்டாரிக் ராக் பெயிண்டிங் அப்படின்னா கிளாஸ் 11th வந்து சாப்டர் 1ல் நமக்கு கவர் ஆகும். ஸோ அதே மாதிரி நான் இந்த மேலே இருக்க 10 சப் டாபிக்குமே நான் தனித்தனியாக புக் லிஸ்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஆக்சுவலாக நம்ம 11th and 12th ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் நம்ம 2 புக்கும் படிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் தான் நானும் யோசிச்சேன், சரி ஏதோ 2-3 சாப்டராவது மிஸ் ஆகும்னு பார்த்தேன். பட் ஆனால் எல்லா சாப்டருமே நம்ம படிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன் எல்லா சாப்டரும் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ டே பை டே நமக்கு எக்ஸாம் லெவலில் கொஞ்சம் கஷ்டமாகிட்டு தான் போகுது. ஒரு 3 years 4 yearsக்கு முன்னாடி CAPF ACல நம்ம இந்த அளவுக்கு டெப்த்தாக படிக்கணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த 2025 கொஸ்டின் நான் ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் அப்டேட் ஆகிட்டாங்க. ஏன்னா எல்லாமே அப்டேட் ஆகும்போது இந்த கொஸ்டின் கொஞ்சம் டஃப்னஸ் லெவல் அதிகமாக தான் இருக்குது. அதுக்குன்னு நம்ம போயிட்டு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் அப்படின்லாம் படிக்க தேவையில்லை. அட்லீஸ்ட் நம்ம 11th 12th ஆர்ட் அண்ட் கல்ச்சர் நம்ம கம்ப்ளீட் பண்ணாலே போதும். ஓகேங்க, நான் அந்த புக் லிஸ்ட்லாம் கொடுத்துருக்கேன், நீங்கள் இதை மட்டும் படித்தாலே போதும். ஸோ நெக்ஸ்ட் ஏன்ஷியன்ட் அண்ட் மிடிவல் ஹிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதோட சப் டாபிக் கொடுத்துருக்கேன். ஏன்ஷியன்ட் தனியாக, மிடிவல் தனியாக நான் எடுத்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதோட புக் லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கிளாஸ் 6th ஒரு பாஸ்ட் 1, அப்புறம் 12th பார்த்தீங்கன்னா தீம்ஸ் 1 படிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து நம்ம தமிழ்நாடு சமச்சீர் புக்கில் கிளாஸ் 11th சமச்சீர் புக் படிக்கணும். அதுக்கப்புறம் 7th பாஸ்ட் 2, அப்புறம் 12th தீம்ஸ் இன் இந்தியா ஹிஸ்ட்ரி 2, அப்புறம் மிடிவல் இந்தியா பை சதீஷ் சந்திரா. ஆக்சுவலாக நீங்கள் அபோ புக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மிடிவல் இந்தியா பை சதீஷ் சந்திரா போங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அது படிக்க வேணாம். மேக்ஸிமம் NCERT படிங்க. படிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருந்தால் மட்டும் மிடிவல் இந்தியா பை சதீஷ் சந்திரா அந்த புக் எடுத்து படிங்க. ஸோ உடனே போயிட்டு நீங்கள் அந்த புக்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் வேண்டாம். ஃபஸ்ட் நம்ம NCERT கம்ப்ளீட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நம்ம ரெஃபரன்ஸ் புக், ஸ்டாண்டர்ட் புக் நம்ம வந்துக்கலாம். அப்புறம் மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் அதே மாதிரி நான் சப் டாபிக் கொடுத்துருப்பேன். அண்ட் அதோட புக் லிஸ்ட் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இன் இந்தியா. ஆக்சுவலாக இந்த இதெல்லாம் நமக்கு வந்து பேப்பர் 2ல் எஸ்ஐ ஃபார்மேட்லாம் இது ஓரியன்டாக கேட்டிருந்தாங்க 1 year. எந்த இயர் எனக்கு சரியாக தெரியல. நான் வந்து நம்ம பேப்பர் 2 பார்க்கும்போது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் எஸ்ஐ கொஸ்டினுக்கு. ஸோ இதிலேருந்து வந்திருக்கு போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இன் இந்தியாவிலேருந்து ஒரு எஸ்ஐ கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த இதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட புக் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் சில சப் டாபிக்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் அதோட புக் லிஸ்ட் நான் கீழே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த கிளாஸ் 11th 9th 10th 12th போகிறதுனால நீங்கள் ஃபஸ்ட் எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னா கிளாஸ் 9th படிச்சுட்டு 10th படிச்சுட்டு 11th 12th படிங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆகஸ்ட் மந்த் ஆகுது. நமக்கு நெக்ஸ்ட் ஆகஸ்ட் மந்த் தான் நமக்கு எக்ஸாம் வருது. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 300+ days நல்லாவே டைம் இருக்குது. பொதுவாக இதெல்லாம் CAPF ACக்கு இது அந்தளவுக்கு தேவை இல்லை தான். பட் இருந்தாலும் பேப்பர் 2க்கு கான்சென்ட்ரேட் பண்ணி தான் நான் கொண்டு வந்திருக்கேன். பேப்பர் 2ல் நமக்கு இப்போ ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் பற்றிலாம் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஓரளவுக்கு ஸ்டாட்டிக் பார்ட் இதில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மிக்ஸ் பண்ணி எழுதுறதுக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா பேப்பர் 2ல் மேக்ஸிமம் நமக்கு இந்த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்புறம் சொசைட்டி ரிலேட்டட் கொஸ்டின் நிறைய வரும். ஸோ அதனால நான் இதுவும் கொண்டு வந்திருக்கேன். மேக்ஸிமம் நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். நீங்கள் வந்து கான்செப்ட் மட்டும் கிளாரிட்டியாக நல்லா கற்றுக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்ட்டு ஈச் சப்ஜெக்ட்டுமே நான் அடுத்தடுத்து வீடியோ கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் சொசைட்டிலுமே நிறைய இப்போ கூட எஸ்ஐ 2025 கூட வந்திருக்கு. கல்ச்சரல் பற்றிலாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சோஷியல் சேஞ்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இதை பற்றிலாம் நிறைய வரும். ஸோ அதோட புக் லிஸ்ட் இந்த சப் டாபிக் பார்த்துக்கோங்க. அதோட புக் லிஸ்ட் நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக். சயின்ஸை பொறுத்தவரை CAPF ACல நல்ல ஸ்கோர் பண்ணலாம். பேப்பர் 1ல் கிட்டத்தட்ட ஒரு 25 to 30 மார்க்ஸ் கிட்ட வரும். ஸோ அதோட புக் லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6th to 12th மேக்ஸிமம் 9th and 10th நிறைய கேட்பாங்க. 9th 10th இருந்தால் மேக்ஸிமம் வரும். பட் ஆனால் 6th 7th 8th கொஸ்டின் கேட்க தான் செய்கிறாங்க. இப்போ நம்ம கிட்டத்தட்ட 300+ days இருக்கிறதுனால தான் நான் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். ஏன்னா நீங்கள் படிக்கலாம் ஈஸியாக ஒரு 5 monthsலேயே நீங்கள் NCERT எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதெல்லாம் நம்ம ஈச் சப்ஜெக்ட் கொடுக்கும்போது நம்ம எப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல நான் தெளிவாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாலிட்டி இந்த above 12 டாபிக்ஸ் வந்து நீங்கள் 6th to 12th உங்களுக்கு கவர் ஆயிரும். பாலிட்டியை பொறுத்தவரை மேக்ஸிமம் 11th to 12th பாலிட்டி படித்தாலே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். பட் ஆனால் இப்போ தான் நான் பிகினராக இருக்கேன். இப்போ நான் காலேஜ் ஃபைனல் இயர் தான் போகிறேன். இன்னும் 1 year இருக்கேன். எனக்கு UPSC பற்றியோ CAPF AC பற்றியோ இந்த நாலேஜ் இல்லை. நான் இனி தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு 6th to 12th படிங்க. ப்ரீவியஸாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க ஏற்கனவே 2 அட்டம் கொடுத்தவங்க நீங்கள் வந்து லட்சுமிகாந்த் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். பட் ஆனால் பிகினராக நீங்கள் வந்து லட்சுமிகாந்த் போக வேணாம். 6th 12th வரை படிங்க. டைம் நிறைய இருக்குது. ஸோ நம்ம மெதுவாக படித்தாலே அழகாக நம்ம ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஃபுல்லாக மார்க் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் பிப்ரவரிக்கு அப்புறம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஜியாகிரஃபி. ஸோ இந்தியன் ஜியாகிரஃபிலையுமே நான் செலக்டிவாக கொண்டு வந்திருக்கேன். ஹியூமன் ஜியாகிரஃபி அப்புறம் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி தனித்தனியாக தான் ஸ்பிளிட் பண்ணி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ இந்தியன் ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்குமே நம்ம 6th to 12th வரை கம்ப்ளீட்டாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஜியாகிரஃபிலையும் கொஞ்சம் மேக்ஸிமம் 20 கொஸ்டின் நியர்லி கேட்பாங்க வருஷம். இன்னொன்று என்னன்னா பேப்பர் 2க்கும் நமக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால் ஜியாகிரஃபி வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா தான் படிக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து CGலியாங் படிக்கிறதுக்கு முன்னாடி 6th to 12th நல்லா கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 11th 12th ஜியாகிரஃபிலேருந்து நிறைய கொஸ்டின் வரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேஸை ஸ்ட்ராங் பண்ணதுக்கப்புறம் CGலியாங் எடுங்க. இன்னொன்று என்னன்னா அட்லஸ் நமக்கு இந்த மேப் ஒர்க் வந்து
நான் ஜாகிரஃபின்னு தனியாக வீடியோ கூட போட்டிருப்பேன். அதில் கூட நான் அதோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருப்பேன். நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோ கூட பாருங்கள். ஸோ அட்லஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக கேட்பாங்க. நீங்கள் அட்லஸ்லாம் எதுவும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். அதுவும் என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணுங்கள். நான் அது உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ நீங்கள் எதுவும் தனியாக இதுக்குன்னு போட்டு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் ஃபைனலாக. ஸோ எக்கனாமிலே மைக்ரோ மேக்ரோ அதுக்கப்புறம் இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இது 11th புக்கில் வரும். ஸோ அதோட புக் லிஸ்ட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் 12th ஆக்சுவலாக இப்போ பிகினராக நீங்கள் வந்து 11th 12th எக்கனாமிக்ஸ் என்சிஆர்டி எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு சமச்சீர் புக்கில் 11th 12th எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாக படிங்க. ஏன்னா இது ரொம்ப கான்செப்ட் கொஞ்சம் ரொம்பவே ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ 11th 12th எக்கனாமிக்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்து நான் எக்கனாமிக்ஸில் என்சிஆர்டியில் எவ்வளோ கொஸ்டின் வந்திருக்கு நான் கொடுக்குறேன். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து மைக்ரோ மேக்ரோ அதுக்கு அடுத்து போய்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 11th 12th நம்ம சமச்சீர் புக்கை மட்டும் படிங்க போதும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அவ்வளோதான். நம்ம இருக்க 10 சப்ஜெக்ட் நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம வந்து பேப்பர் 1க்கு தேவையான 2 இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் நம்ம இந்த வீடியோவில் நான் சொல்லலை. மேக்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி சொல்ல. ஏன் சொல்ல அப்படின்னா இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுமே நல்ல ஸ்கோரிங் சப்ஜெக்ட் உங்களுக்கு. ஸோ அதுக்கு இந்த வீடியோவோட சேர்த்து ஈஸியாக போயிடக்கூடாது அப்படிங்கிறத பார்த்து தான் நான் மேக்ஸும் கரண்ட் அஃபேர்ஸும் நான் சொல்லலை. ஸோ நான் இதுக்குன்னு தனியாகவே நான் வந்து உங்களுக்கு மேக்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணலாம், கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் தனியாகவே வீடியோ கொடுக்குறேன். சும்மா நம்ம ரேண்டமாக ஒரு வெப்சைட்டையோ பார்த்து படிக்கிறத தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ் நான் வந்து 2025 அனலைஸ் பண்ணி வச்சிருந்தேன். கிட்டத்தட்ட 15 கொஸ்டின் கிட்ட ஒரே வெப்சைட்ல இருந்தால் வந்திருக்கு. நான் அது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அதனால தான் டீட்டெயிலாக கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் இந்த வீடியோட அது சேர்க்கல. நான் கரண்ட் அஃபேர்ஸும் மேக்ஸும் நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் அவ்வளோதான். இப்போ நான் வந்து பேப்பர் 2 பற்றி ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ பேப்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ சொன்ன அபோ புக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கான்செப்ட் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டு நியூஸ் பேப்பர் ஒரே சோர்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். பேப்பர் 2ல நம்ம ரொம்ப நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட பேப்பர் 2ல இருக்கிற எஸ்ஏ ஆர்குமெண்ட்டாக இருக்கட்டும், ரிப்போர்ட் ரைட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக தான் கேட்பாங்க. அது போக பேப்பர் 1க்குமே நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட 15 மார்க்ஸ் ப்ளஸ் எப்போதும் வருஷம் கேட்டுட்டு தான் இருக்கேன். இந்த வருஷம் கூட நான் 15 கொஸ்டின் கிட்ட ஒரே சோர்ஸில் இருந்தால் நான் பார்த்து வச்சேன். ஸோ அதனால நமக்கு ரெண்டுக்குமே நமக்கு இன்டிகிரேட்டடாக தான் நமக்கு படிக்க போகிறோம். இன்டிகிரேட்டடாக நமக்கு ஹெல்ப் பண்ணவும் செய்யுமா இருக்கும். ஸோ அதனால நான் வந்து பேப்பர் 2ல நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் ஹிந்து பேப்பர் 1 போதும். நம்ம பேப்பர் 2ல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனாக இருக்கட்டும், அப்புறம் ஃப்ரேசஸ் வரும். ரெகுலராக அந்த ப்ராக்டிஸ் இருந்தாலே நம்ம வந்து பேப்பர் 2ல நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். எல்லாம் நம்பர் நீங்கள் எனக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணாலும் சரி, புக்ஸ் ரிலேட்டடாகவும் சரி, எதுவும் சப்ஜெக்ட் புரியல டவுட் கேட்கணும்னாலும் சரி, நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ எதுவும் சொல்லாமல் விட்டுருந்தேன் அப்படின்னா கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கூட நான் டெப்த்தாக போட பார்க்குறேன். ஓகேங்க, இந்த வீடியோவில் அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.